கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாய்ப்பினை தந்த தேவனுக்கும் பெங்களூர் சென்ட்ரல் தமிழ் சர்ச் மெம்பர்ஸுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடல் பாடும்போது தேவனுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்த நுண்ணை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. பலவீன நேரம் கிருபை எனக்கு போதும், என் பலவீனத்தில் பலன் தருவீன் என்றீர். பலவீன நேரம் கிருபை எனக்கு போதும், என் பலவீனத்தில் பலன் தருவீன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிலை போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. ஒரு தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல சுமந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பது யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பது யாரும் இல்லையே.
போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. அருமையான பாடலை நாம் கேட்டோம். ஆண்டவர் எப்படியாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்ற பாடத்தை நாம் கேட்டோம். பாஸ்டர்மாவுடைய அந்த பைபிள் மெமரி வர்ஸ் காரியங்களும் போதகர் உடைய பிரசங்கத்தை நீங்கள் கேட்கணும்னு ஆர்வமா இருந்தீங்கன்னா, தமிழ் கிறிஸ்டியன் ஃபேமிலி நீங்க டைப் பண்ணீங்கன்னா யூடியூப்ல அவருடைய பிரசங்கத்தையும் பாஸ்டர்மாவுடைய பாடலையும் அவருடைய மனப்பாட காரியங்களை கொடுத்து அங்க அதிகமா நீங்கள் பார்க்கலாம். அது பிற்பாடு பிரதர் ஃபெரிக் அவர்கள் அந்த லிங்க் எனக்கு நம்ம காட்டுவாங்க. நீங்க அந்த லிங்க்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ் கிறிஸ்டியன் ஃபேமிலி என்ற சேனல்ல யூடியூப்ல நீங்கள் அவருடைய செய்திகளை நாம் பாடலை கேட்போம், செய்தியை நாம் கேட்போம், அவர்கள் கொடுத்த மனப்பாட காரியங்களை கொடுத்து நம்ம நாங்கள் பார்ப்போம். இந்த குடும்பத்தை அதிகமாக ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்துல போதகர் அவர்கள் நமக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொடுப்பார். ஜெபத்தோடு நாம் காத்திருந்து அவரை நாம் பலப்படுத்தி நாம் தாங்குகிறோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கொரோனா வைரஸ் மூலம் இந்த உலகத்திற்கு அழிவு வந்துவிடுமா என்று சொல்லி அநேகர் பல விதமான கேள்வியோடு கூட இருப்பதை நாம் பார்க்க முடியும். நிச்சயமாகவே இந்த கொரோனா வைரஸ் மூலமாக இந்த உலகத்திற்கு முடிவு வரவே வராது. சரிங்களா? ஏன் என்று சொன்னால் வேதம் பல விதத்துல நமக்கு ஆறுதலான ஒரு செய்திகளை நமக்கு கொடுக்கிறது. என்ன செய்தியை அது நமக்கு கொடுக்கிறது என்று சொன்னால், எப்பொழுது முடிவு வரும் என்பதை வேதம் பேசுது பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல சாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ எப்போ முடிவு வரும் என்று சொன்னால், ஒரு சுவிசேஷம் இருக்கிறது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் ஒன்று இருக்கிறது. அந்த சுவிசேஷம் என்ன செய்யப்படணும்? பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்பட வேண்டுமா? பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். எப்படி பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பதான் என்ன வரப்போகுதுங்க? முடிவு வரப்போகிறது என்று சொல்லி வேதம் ரொம்ப தெளிவாக பேசுகிறது. இன்றைக்கு யுத்தம் நடக்கிறது, கொள்ளை நோய் வந்து கொண்டிருக்கிறது, பஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது, எங்கு பார்த்தாலும் நிலநடுக்கம் வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வரும்போது என்ன வராதுங்க? முடிவு வராது. எப்போ முடிவு வரும் என்று சொன்னால், சுவிசேஷம் பிரசங்கப்பட வேண்டும் சாட்சியாக, அப்பொழுது முடிவு வரும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த கொரோனா வைரஸ் மூலமாக என்ன வராதுங்க? முடிவு வராது. ஒருவேளை நம்ம கொஞ்ச காலம் ஒரு 6 மாசம் ஒரு 7 மாசம் வீட்டுல இருக்கிற போல ஒரு சுதந்திரமாக நம்ம சுற்றி தெரியாத போல நம்ம தெரியலாம். ஆனா மறுபடியும் என்ன செய்யப்படுங்க? பழைய நிலைக்கு உலகம் மாறப்போகிறது. சுவிசேஷம் சத்தியம் என்ன செய்யப்படுங்க? வேகமாக பரவ போகிறது. ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் பேசுகிறது நிர்மூலமாகாது இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நிர்மூலமாகாது இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையை, அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லைங்க? முடிவு இல்லை என்று வேதம் பேசுகிறது. அவைகள் காலைதோறும் எப்படிப்பட்டவைகளாம்? புதியவைகள். உமது உண்மை பெரிதா இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த இக்கட்டான ஒரு பயங்கரமான தொற்று நோயின் பரவி இருக்கிற இந்த காலகட்டத்துல நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி வேதம் பேசுகிறது. புலம்புல 3:31 வாசிக்கிறோம், ஆண்டவர் என்றென்றைக்கும் என்ன செய்ய மாட்டாருங்க? கைவிட மாட்டார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். நிச்சயமாகவே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கைவிட மாட்டார். நாம் அவருடைய கரத்தை பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய கரங்களை செய்ய ஒருபோதும் விட மாட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுக்கு பிரியமாங்களே, இந்த கொரோனா வைரஸ்ல என்ன சொல்றான்னு சொன்னா, வீட்டில் இரு. இன்னைக்கு தலைப்பேன்னு சொன்னா இந்த வீட்டை சம்பந்தப்பட்ட காரியமாக அது இருக்கிறது. அதனால நம்ம ஜபத்தோட நம்ம காத்திருக்க போகிறோம். ஒரு அருமையான ஒரு வசனம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த வசனம், மனப்பாடமாக சொல்லக்கூடிய ஒரு வசனம், சரிங்களா? ரொம்ப சின்ன வசனம் என்று கூட நம்ம சொல்லலாம். இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நம்ம என்ன செய்யணும் சொன்ன நாள்ல நாம தியானிக்க போகிறோம். என்ன அந்த வசனம் சொல்லுன்னு சொன்னா, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்கிற ஒரு அருமையான ஒரு வசனம். சரிங்களா? இது மனப்பாடமாக சொல்லக்கூடிய ஒரு வசனம். சரி, இந்த செய்தியின் மூலமாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி சொன்னா, எபேசியர் 4:27 நினைச்ச ஒருபோதும் மறந்து விடவே நீங்க கூடாது என்பதை ஆண்டவர் பேசுகிறார். சரிங்களா? ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த வசனம் சொல்லுதுங்க.
சரிங்களா? இதை பற்றி நிறைய பேர் பேசுறாங்க. பவுல், யோவான், யாக்கோபு, பேதுரு, யூதா, இவங்க என்ன செய்யறாங்க? இது மூலமாக ஆண்டவர் பல கோணத்துல தேவன் செய்யறான்னு சொன்னா பேசிக்கொண்டே வருகிறார். ஆனால் அன்பான தேவனுக்கு பிரியமானவங்களே, அவங்க என்ன சொல்றாங்களோ, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த வேதம் சொல்கிறதோ அவங்க சொல்றது போல நம்ம இருந்து விட்டால் நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்கிறவங்க என்ன செய்வாங்க? மனம் திரும்புவாங்க. உங்களுக்கு ஆசை இருக்குதுங்களா? என்ன பாக்குறவங்க மனம் திரும்பணும்னு சொல்லி எத்தனை பேருக்கு ஆசையோடு நீங்க இருக்கிறீங்க? சரிங்களா? என்ன பாக்குறவங்க என்ன செய்யணும்? மனம் திரும்பணும் அப்படின்னு நீங்க ஒவ்வொருவரும் நினைத்து விட்டால் போதும், வசனத்தின்படி நாம என்ன செஞ்சிருவோம்? வாழ்ந்து விடுவோம் என்பதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமானவங்களே, நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் பேசுகிறது என்று சொன்னால், எபேசியர் 4:27 வாசிக்கிறோம். அருமையான வசனம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அன்பானவர்களே, அவனுக்கு நாம கொஞ்சம் கூட நினைச்ச கூடாதுங்க, இடம் கொடுக்கவே கூடாது. அப்படி நாம் கொடுத்து விட்டால் அவன் என்ன செய்வான்? நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன செய்வாங்க? அழித்து விடுவான், கெடுத்து விடுவான் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னா அவன் யாரு, அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அருமையான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவனை பத்தி ஒரு 3 காரியம் இருக்கிறது. பரலோகத்துல இருந்தவன் என்று நாம் பார்க்கிறோம். அவன் யாருன்னு சொன்னா பரலோகத்துல இருந்தவன், பரலோகத்தை பிற்பாடு இழந்தவன். சரிங்களா? இருந்தவன், இழந்தவன், மறுபடியும் அந்த பரலோகத்தை அடைய நினைத்தவன் என்று சொல்லி வேதம் பேசுகிறது. எசேக்கியேல் 28 பார்த்து சொன்னா அவன் இருந்திருக்கிறான். வெளிப்படுத்தல் 12 அந்த பரலோகத்தை அவன் இழந்திருக்கிறான். ஏசியா 14 அந்த பரலோகத்தை மறுபடியும் நினைச்சுவேன், எப்படியாலும் ஏறுவேன், பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை வைத்தவன் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, 2 பேருமே என்ன செய்றாங்க? பரலோகத்தின் தேவனும் இந்த உலகத்தின் அதிபதியாக இந்த பிசாசு என்ன செய்றாங்க? 2 பேருமே உங்கள் மீதும் என் மீது என்ன செய்றாங்க? உரிமை பாராட்டுறாங்க. எப்படி ஆகிலும் தன் பக்கம் வந்துவிட மாட்டானா என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய 2 கரங்களை நீட்டி பார்த்து கொண்டிருக்கிறார். அதே போலதான் சாத்தான் என்ன செய்றாங்க? கெட்சிக்கிற சிங்கம் போல இவங்களை என்ன செய்ய தன் பக்கம் இழுத்து கொள்ள வேண்டும் என்று அவன் என்ன செய்யறாங்க? அப்படி ஆசையோட வந்து கொண்டே இருக்கிறாங்க. 2 பேரும் வராங்க. சரி, நம்ம யார் பக்கம் நம்ம நிக்க போறோம் என்பது மிக மிக முக்கியமான காரியம். இந்த நாள்ல ஒரு 5 காரியம் நாம வேகமா நம்ம படிப்போம். ரொம்ப சுருக்கமா இருக்கும், எளிமையான செய்தியா இருக்கும். நீங்க ஜெபத்தோட என் கூடவே உங்க கவனத்தை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் நிச்சயமாக இந்த சத்தியத்தின் மூலமா உங்களோட கூட செய்வாரு, ஆண்டவர் பேச போறாரு. முதல் காரியம் சொன்னா, பிசாசு தங்கும் வீடு எது என்பதை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? 2வது, பிசாசு தங்கினா அந்த வீடு எப்படி மாறிடும் என்பதை நம்ம பார்க்க போறோம். 3வதாக, சாத்தான் அதாவது பிசாசு நம்மிடம் வந்து தங்குறதுக்கு என்னதான் காரணம், அப்படி என்ன நம்ம கிட்ட இருக்குது அவங்ககிட்ட, சரிங்களா, நமக்கு நம்மகிட்ட அவன் என்ன எதிர்பார்க்கிறான் என்பதை நம்ம பார்க்க போறோம். 4வது, எப்படி நம்ம சாத்தான் எதிர்த்து நிற்பது, அவன் நம்ம வீட்டுல வராதபடிக்கு நம்ம எப்படி அவனை தடுப்பது என்பதை நம்ம பார்க்க போறோம். 5வது, நாம் ஏன் பிசாசுக்கு இடம் கொடுக்கணும், இயேசுக்கு இடம் கொடுத்தாதான் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியோட நம்ம இந்த சத்தியத்தை நம்ம முடிக்க போறோம். அதனால நம்ம ஜெபத்தோட இந்த சத்தியத்தை நம்ம கேட்போம். கண்களை மூடி நாம ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய சத்தியத்தை நாங்க தியானம் செய்ய போகிறோம். நீங்க எங்களோட கூட பேசுமான்னு நாங்க கேட்கிறோம். இந்த சத்தியத்தை தகப்பனே ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் விசேஷமாக நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, இந்த சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொண்டு இயேசுவுக்காக எழுந்து நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு நாம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமென். ஒருவேளை என்னுடைய சத்தம் ஒருவேளை உங்களுக்கு சரியா இந்த நெட்வொர்க் ப்ராப்ளத்தின் மூலமாக ஒரு மாதிரியா கேட்டாலும் இந்த ஸ்கிரீன்ல எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அதை நீங்க பார்த்து புரிந்து கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டும், வழிநடத்த வேண்டும். அதற்காக நான் ஜெபத்தோடு நாம காத்திருக்கோம். அன்பானவர்களே, முதலாவதாக சரிங்களா, பிசாசுடைய வீடு எது என்பதை நம்ம பார்க்க போறோம். எபேசியர் 4:27 நீங்க மறுபடியும் நீங்க படிச்சு பாருங்க. மனசுக்குள்ள அந்த வசனத்தை கொண்டு வந்து கொண்டே இருங்க. இந்த செய்தி உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஊக்கத்தை, உற்சாகத்தை கொடுக்கும். அந்த வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று வேதம் பேசுது. யாருக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது என்று சொன்னால் இந்த வசனத்துல கேள்வி பாருங்க, யாருக்கு இடம் தரக்கூடாது நாம, சரிங்களா, பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாதுங்க. அப்படி என்று சொன்னால் பிசாசுக்கு நம்ம என்ன தரக்கூடாது, அதே கேள்வி மறுபடியும் இப்படி திருப்பி கேட்டா ஒரு பதில் வருகிறது, இடம் நினைச்சக்கூடாது, நாம கொடுக்க கூடாது என்று சொல்லி நாம இங்க பாக்குறோம். அப்படி என்று சொன்னால் அன்பானவர்களே, பிசாசுக்கு இடம் யாருக்கிட்ட தான் இருக்கிறது பாருங்க, யோசித்து பாருங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காதுன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு செய்தி கொடுக்கிறாரு. அப்படின்னா பிசாசுக்கு இடம் யாருக்கிட்ட இருக்குது சொன்னா நம்மிடத்துல தான் நினைச்சுங்க பிசாசுக்கு இடம் இருக்கிறது. அப்போ பிசாசு யாரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் நம் ஒவ்வொரு நினைச்சாங்க நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கான். ஏன்னு சொன்னா அவனுக்கு இடம் நம்ம கிட்ட தான் இருக்கிறது, அவன் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நாம பிசாச நம்பி வாழ வேண்டிய அவசியம் இல்ல, சரிங்களா. அவங்கிட்ட நமக்கு எந்த நன்மையும் கிடையாது. அவன் தான் நம்ம என்ன செய்யறாங்க நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படின்னா நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பைபிள் சொல்லுன்னு சொன்னா,
பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அன்பானவர்களே, பிசாசு என்ன செய்றாங்க? நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறான். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் ஜாக்கிரதையாக இல்லை என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்க? அவன் அழித்து விடுவான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, பைபிள் இயேசு கிறிஸ்து ஒரு வசனம் சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தை வாசிங்களேன், உங்களுக்கு புரியும். சரிங்களா? பிசாசு தங்கும் வீடு எது என்பதை நீங்க பாருங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் பாருங்களேன். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு பாருங்க, ஒரு அசுத்த ஆவி சொல்லுகிறது. என்ன சொல்லுதான்னு சொன்னா, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு என்ன செய்வேன்? நான் திரும்பி போறேன் அப்படின்னா, அந்த அசுத்தாவி எதை விட்டு புறப்பட்டதாம்? 43ஆம் வசனம் கவனிங்க, ஜெபத்தோட கவனிங்க. அது மனுஷனை விட்டு என்ன செய்யுங்க? புறப்பட்டது. அப்போ மனுஷனை விட்டு புறப்பட்டது 44ஆம் சொல்லுது, நான் விட்டு வந்த என் வீடு என்று பேசுகிறது. அப்படி என்று சொன்னால் பிசாசு எதை வீடு என்று சொல்லுகிறது? யோசிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஜெபத்தோட பிசாசு தன்னுடைய வீடு எது என்று உரிமை பாராட்டுகிறது என்பதை நீங்க என்ன செய்யணும்? சற்று எண்ணி பார்க்க வேண்டும். அன்பான தேவனுக்கு பிரியமானவர்களே, சாத்தான் தங்குகிற வீடும் இடமும் யார்தான்? நாம தாங்க. மனிதர்களாக நாம தான் அவனுடைய வீடாக நாம் இருக்கிறோம். அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல என்ன செய்யணும்? அவன் தங்கணும்னு சொல்லி அவன் ஆசைப்படுறான். சரிங்களா? அந்த வீட்டுல எப்படி ஆகிலும் குடியேற வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்றாங்க? யோசித்துக் கொண்டே இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். சரிங்களா? யோபு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நமக்கு தெரிந்த வசனம் தான். சரிங்களா? கர்த்தருடைய தேவனுடைய புத்திரர்கள் இருக்கிற இடத்துல சாத்தான் வந்து நின்றான் என்று வசனம் சொல்லும். 7ஆம் வசனத்துல ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி என்று சொன்னா, நீ எங்கிருந்து வருகிறாய் என்ற ஒரு கேள்வியை கேட்டார். அதற்கு பதில் அவன் என்ன சொல்றான்னு சொன்னா பாருங்க, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து என்ன செய்யறேன்? வருகிறேன். ஏன் அவன் சுற்றி திரிந்து வரான்னு சொன்னா, அன்பானவர்களை, இளைப்பாறுதல் தேடுகிறான். இளைப்பாறுதல் எங்கேயாவது கிடைக்குமான்னு சொல்லி பாக்குறான். யாருடைய வாழ்க்கையாவது நாசப்படுத்த வேண்டும், அந்த வீட்டுல என்ன செய்யணும்? குடியேற வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யறாங்க? சுற்றி திரிந்து வந்து கொண்டே இருக்கிறான். ஆண்டு சொன்னாரு, என் தாசனாகிய யோபின் மீது கவனம் வச்சுட்டியோ? அவன் வீட்டுல நீ தங்கலான்னு சொல்லி ஆசைப்பட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிற. அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் எப்படி அவன் வீட்டுல போய் குடியேற முடியும்? நீங்க தான் அவனை சுற்றி என்ன பண்ணிருக்கீங்க? வேலி போட்டிருக்கீங்களே, ஒருவேளை அந்த வேலி எடுத்து பாருங்க, நான் அவன் வீட்டுல என்ன செய்வேன்? நான் கண்டிப்பா தங்குவேன் அப்படின்னு சொல்லி அவன் பேசுறான். ஆண்டு சொன்னாரு, என் தாசனாகி யோபை பத்தி நீ இப்படி நினைச்சிட்டியா? நான் வேலி எடுத்து பாக்குறேன், அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தெல்லாம் நான் எடுத்து பாக்குறேன். நீ அப்போ அவன் உனக்கு இடம் கொடுக்குறான்னு சொல்லி பாருன்னு சொல்லி ஆண்டு என்ன பண்ற? அவங்ககிட்ட சவால் விடுவதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவனோட நோக்கமெல்லாம் நான் சொன்னான், எப்படி ஆகிலும் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? அவன் வர வேண்டும் என்று சொல்லி செய்யறான், அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். அப்போ சாத்தான் சொல்கிற ஒரு செய்தி நான் சொன்னா, நீங்க அவனை தொடுவீனானால் உம்மை தூசிக்கானோ பாரும் என்று சொல்லி அவன் பேசுறான். அப்போ நம்மை விரும்பி தேடி வருகிறான். தேவனை தூசிக்க வைக்க அவன் வர்றான். நம்ம ஆண்டவராகிய தேவனை தூசிக்கும் பொழுது நாம சாத்தானுக்கு என்ன செய்யறோம்? நாம இடம் கொடுக்கிறோம் என்பதை வேதம் நமக்கு பேசுகிறது. அப்போ உங்களையும் என்னையும் வீடாக மாற்றிக்கொள்ள சுற்றி திரிந்து வந்து கொண்டே இருக்கிறான். நீங்க யோசித்து பாருங்க. அப்போ நாம் தான் அவனுடைய வீடாக இருக்கிறோம். எப்படி ஆகிலும் ஒரு நாளாவது இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிடத்துல என்னிடத்துல தங்கி வாழ என்ன செய்றான்? சாத்தான் ரொம்ப ஆசையா இருக்கிறாங்க. நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்ம வீடாகிய அவனுக்கு நம்ம தான் வீடு. நம்ம வீட்டுல என்ன செய்யணும்? அவன் தங்க வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு இருக்கிறான். சரிங்களா? அதான் ஆண்டு சொல்றாரு, பிசாசுக்கு என்ன செய்யாதுங்க? இடம் கொடுக்காம இருங்க. சாத்தான் தங்குகிற வீடு எதுவான்னு சொன்னா நாம் தான் என்பதை முதல் காரியம் பார்க்கிறோம். அப்போ சாத்தானுடைய வீடு எது? நீங்க புரிந்து கொண்டீங்களா? சரிங்களா? ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தி இருப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். சாத்தான் தங்குகிற வீடு, அவனுடைய இடம் எல்லாம் யார் தான்? நாமவே இருக்கிறோம் என்பதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், பிசாசு அந்த வீட்டுல தங்கிட்டா, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பிசாசு வந்துவிட்டால் அந்த வீடு எப்படி மாறும்? சரிங்களா? வீடு என்று சொன்னா என்ன நினைக்கும்? நீங்க உங்களை என்னையும் நினைச்சு பார்த்துக்கணும். சரிங்களா? யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசன ஜெபத்தோட நீங்க வாசிங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 2. பிசாசு தங்கின வீடு எப்படி மாறப்போகிறதுன்னு பாருங்களேன். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு, அன்பானவர்களே, பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டி கொண்டிருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். பிசாசு யாருடைய இருதயத்தை தூண்டி கொண்டிருந்தான்? யூதாஸ் காரியத்தினுடைய இருதயத்தை தூண்டி கொண்டே இருந்தான். அன்பானவர்களே, அவன் அதிகமான செய்வாங்க, இதயத்தை தூண்டிக்கிட்டே இருப்பான். பார்த்து நம்ம கீழே நம்ம படிக்க போறோம் நிறைய வசனங்களை.
இப்ப தூண்டிக்கொண்டே இருந்தான். என்ன தூண்டி கொண்டிருந்தான் என்று சொன்னா, இயேசு பத்தி தப்பு தப்பான சிந்தனைகளை செஞ்சாங்க, கொடுத்து கொண்டே இருந்தான். நீங்க இயேசு கிறிஸ்து வந்து ராஜாவை மாறிடுவாரு, ராஜா பக்கத்துல நமக்கு ஒரு சிம்மாசனத்தை கொடுப்பாரு, நம்ம உட்கார்ந்துக்கலாம்னு சொல்லி நீ நினைச்சிட்டு இருக்கிற யூதாசு, இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் வந்து பண ஆசை வேண்டாம்னு பேசுறாரு, தாழ்மையா இருக்கணும்னு சொல்லி பேசுறாரு, பாவத்தை விட்டுவிடும் என்று சொல்லி பேசுறாரு. இப்படிப்பட்ட இயேசு நம்பியா நீ இருக்கிற அப்படின்னு சொல்லி நாங்க தூண்டிக்கொண்டே இருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு உங்களை என்னை கூட சாத்தான் தூண்டிக்கொண்டே இருக்கிறான். சரி, முதல் காரியம் என்ன சொன்னா, அவன் தூண்டிக்கொண்டே இருக்கிறான். தூண்டின சாத்தான் என்ன செஞ்சான் பாருங்களேன். வசனம் 27, அதுல 27 வசனம் பாருங்க. அந்த துணிக்கை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். பிசாசானும் இதயத்தை தூண்டிக்கொண்டே இருந்தான். இப்பொழுது சாத்தான் அவனுக்குள்ளாக புகுந்தான் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். அன்பாங்களே, முதல்ல சாத்தான் என்ன வெளியில தூண்டி கொண்டிருப்பான், இரண்டாவது அவனுக்குள்ளாக புகுந்து விடுவான் என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, பிசாசு எங்கே தூண்டி கொண்டிருந்தான்? இதயத்தை தூண்டி கொண்டிருந்தான். அப்ப சாத்தான் எங்க புகுந்திருப்பான்? அவனுடைய இதயத்துல, அவனுடைய வீட்டுல என்ன செய்வாங்க, புகுந்து கொண்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். சாத்தான் அந்த வீட்டுக்குள்ள புகுந்த பிற்பாடு என்ன நடந்துச்சு பாருங்களேன். அப்போஸ்தலர் புத்தகத்துல நம்ம அந்த விளக்கத்தை நம்ம பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நமக்கு எல்லாரும் தெரியும், அனனியா சபிரால் இவங்க வந்து நல்ல பக்தியான ஒரு விசுவாசிங்க, சபைக்கு தவறாம போகிறவங்க. இப்படிப்பட்ட இந்த அனனியா சபிரால் என்ன பண்றான்னு சொன்னா, அப்போஸ்தலருடைய பாதத்துல தன்னுடைய சொத்தெல்லாம் என்ன செய்யணும், வித்துட்டு முழுமையா படைக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தாங்க. எல்லாரும் விசுவாசம் தீர்மானம் எடுத்தாங்க, எல்லாரும் படைச்சாங்க, இவங்களும் படைக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தாங்க, வித்தாங்க. வசனம் சொல்லுது, தங்கள் காணி ஆட்சி என்ன பண்ணாங்களாம், விற்றார்கள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா அடுத்த வசனம் சொல்லுறது, தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைத்தான். அப்போ அப்போஸ்தலருடைய பாதத்துல எல்லாரும் வைக்கிறாங்க, இவன் என்ன செய்யறான்னு சொன்னா கொண்டு வந்து வைக்கிறான். அப்போ இவனுடைய என்ன என்னன்னு சொன்னா, எல்லாருடைய பார்வையிலும் நான் முழுமையாய் படைத்து விட்டேன் என்று சொல்லி எல்லாரும் நினைச்சுக்கணும், அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம்னு சொல்லி அவன் வைக்கிறான். ஆனா உண்மையிலேயே என்ன செய்தான், அவன் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து கொண்டு ஒரு பங்கை தான் வைச்சான். சரிங்களா? அப்படி எல்லாரும் என்ன செய்யணும், இவரை அனனியா சபிரால் பாத்தீங்களா, அவங்க அதே போல வித்து முழுமையா கொண்டாந்து படிச்சுட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் பார்வைக்கு அப்படி தெரியணும். ஆனால் அவன் முழுமையா என்ன செய்யலங்க, அவன் வந்து படைக்கவில்லை, ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தான் என்று சொல்லி நாம் அங்க பாக்குறோம். அடுத்த வசனம் பாருங்க, 3ஆம் வசனம். பேதுரு அவனை நோக்கி பேசுறாரு. இவர் நினைச்சாரு யாருக்குமே தெரியாது நம்ம செஞ்ச காரியம் நினைச்சாரு. ஆனால் ஆண்டவன் அப்ப பேதுருவுக்கு வெளிப்படுத்தி விட்டார். அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தாவினிடத்தில் போய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப பாருங்க, நம்ம படித்து கொண்டு வருகிறோம். இவர் வந்து சாத்தான் என்ன நிரப்பினான், பொய்களை என்ன பண்ணாங்க, பொய் சொல்லும்படி நிரப்பி விட்டான். அப்ப பொய்யை வந்து எங்க நிரப்பிட்டானா, கவனிக்கிறீங்களா? இருதயத்தை நிரப்பினான் என்பதை நாம் பார்க்கிறோம். யார்கிட்ட பொய் சொல்லும்படி? பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை நாம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பார்க்கிறோம், பிசாசு நிச்சயம் முதல்ல இதயத்தை தூண்டுவான், இரண்டாவது நிச்சயம் சொன்னா உள்ள புகுந்து விடுவான். புகுந்து விட்டால் என்ன செய்வான்னு சொன்னா பொய்யை இதயத்துல நிரப்புவான். இதயத்தை தூண்டுகிறவன் இதயத்துக்குள்ளாக புகுந்து இதயத்துல பொய்களை நினைச்சுவாங்க, நிரப்புவான் என்பதை நாம் இந்த வசனத்துல பார்க்கிறோம். அப்போ சாத்தான் தங்குகிற அந்த வீடு எப்படி மாறும் என்று சொன்னால் பொய்களால் மாறும், பொய்களால் அலங்கரிக்கப்படும், பொய்யை நினைச்சுவான் முழுவதுமாக நிரப்புவான் என்பதை நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, நமக்கு எல்லாரும் நல்லா தெரியும், ஏவாளை பத்தி நமக்கு தெரியும். ஏவாள் என்ன பண்ணாங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்தாங்க. அந்த அம்மா எதை நம்பிட்டாங்க, பொய்யை நம்பிட்டாங்க. சரிங்களா? அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சாத்தானுக்கு நாம இடம் கொடுத்தோம் என்று சொன்னால் நாம எதை நம்பிடுவோம், பொய்யை நம்புவோம் என்பதை வேதம் நமக்கு திரும்ப திரும்ப பேசுகிறது. நீங்க எல்லாம் ஒரு காரியம் நமக்கு தெரியும், சாத்தான் எப்ப நம்ம கிட்ட வருவான்னு சொன்னா, இந்த வசனம் சொல்லுது பாருங்களேன், மார்க்கு 4ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கிறோம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் என்று ஆண்டவர் பேசுற ஊமை பேசுறாரு. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்துருவான். பாருங்க, வசனம் யார் கேட்கிறாங்களோ அவங்க பக்கத்துல யார் இருப்பான், சாத்தான் இருப்பான். ஏன் அவன் வருகிறான் என்று சொன்னால், அன்பானவர்களே, அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகே ஆனவர்கள் என்று சொல்லி நாம இங்கே பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, இதயத்தில் உள்ள வசனத்தை எடுத்து பொய்கள் என்ன பண்றாங்க, அவன் விதைக்கிறான். வசனம் வந்து இருந்தா அவனுக்கு முள்ளு போல, சரிங்களா? அந்த வசனத்தை எல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு எதை போடுறாங்க, அவன் விதைக்கிறான், பொய்களை விதைக்கிறான். பொய் யாருன்னு சொன்னா பொய்யன் நமக்கு தெரியும். பிசாசானவன் யாருன்னு சொன்னா பொய்யனாக இருக்கிறான் என்பதை வேதம் நமக்கு பேசுகிறது. அப்ப பாருங்க, நாம நன்றாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்யறான்னு சொன்னா, சில பேர் பிசாசுங்களுடைய உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு செய்வாங்க,
விலகி போயிடுவாங்க. அப்போ சாத்தான் இதயத்தை தூண்டி கொண்டிருக்கிறான், உள்ள வரான், பொய்ய விதைக்கிறான். சரிங்களா? இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் வசனத்தையும் எடுத்து போட்டுருவான், முழுமையான ஆட்சியை அவன் செய்வான். சரிங்களா? அப்போ அந்த அந்த இருதயம், அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு பொய்யான வாழ்க்கையாக மாறுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். முதல் காரியம், நாம் தான் வீடாக மாறுகிறோம். அந்த வீடு அவன் கைக்கு வரும்போது என்ன செய்யறாங்க, அந்த அந்த வீட்டை எப்படி மாத்திரான், பொய்யாக மாற்றி உண்மையே என்ன செய்யறாங்க, எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். இது இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து என்னன்னு சொன்னா, சாத்தான் நம்மிடம் தங்குவதற்கு என்ன காரணம்? இது ரொம்ப அருமையான ஒரு செய்தியாக இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், அன்பானவர்களே, ஒரு வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8-10 வசனம் நீங்க படிச்சு பாருங்க. நான் இந்த வசனத்துல கலர் மாற்றி இருக்கிற அந்த வார்த்தையில நீங்க தயவுசெய்து கவனமா நீங்க கவனிங்க. கர்த்தர் அது மூலமா உங்களோட கூட நிச்சயமா பேசுவார். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இப்ப பாவம் செய்கிறவன் யாரால் உண்டாயிருக்கிறான்? பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். 9ஆம் வசனம் கவனிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். அப்போ தேவனால் பிறந்தவன் பாவம் செய்வானா? பாவம் செய்வது கிடையாது. சரிங்களா? 2 விஷயம் பார்க்கிறோம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். 10ஆம் வசனம் சொல்லுது, இதனாலே, எதனால? பாவம் செய்யறவங்க, பாவம் செய்யாதவங்க, இதனால தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். இதனால பிசாசின் பிள்ளைகள் வெளிப்படும். எப்படி வெளிப்படும் சொன்னா, அவங்க செய்யற அந்த பாவ காரியங்களை வைத்து அவர்கள் யாருடைய பிள்ளைங்க, அவனுடைய அப்பா யாரு என்பதை செஞ்சாலும் நாம கண்டுபிடிச்சிடலாம். இந்த வசனம் சொல்லுகிறது, ஏன் சாத்தான் நம்ம கிட்ட தங்குறதுக்கு வரான்னு சொன்னா என்ன காரணம் சொன்னா, நம்ம கிட்ட என்ன இருக்குதுங்க, பாவம் என்பதை நம்ம பார்க்க. காரணம் என்னன்னு சொன்னா பாவம் தான். பாவம் இருந்தா அங்க தேடி வந்துருவான். அன்பானவர்களே, இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சாத்தானுடைய விருப்பம் நம்ம கிட்ட இருந்தா யார் வந்துருவான்? நம்ம கிட்ட சாத்தான் வந்துருவான். சரிங்களா? நம்ம தீர்க்கதரிசி அருமையான காரியங்களை நம்ம கிட்ட எழுதி கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? நம்முடைய வாழ்க்கையில தீய சிந்தனைகள், உலக சிநேகம், பாவம் செய்யக்கூடிய அந்த ஆசை நம்ம கிட்ட இருந்தா சாத்தான் நினைச்சுவாங்க நம்ம கிட்ட வந்துருவாங்க. ஒருவேளை நம்ம கிட்ட அந்த பாவம் செய்யக்கூடிய ஆசைகள் இருந்தால் சாத்தான் நம்மை தேடி நினைச்சுவாங்க, நம்ம இடத்துல தங்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுவான். எப்பதான் முடியும்னு சொன்னா, நாம இடம் கொடுத்தால் மட்டுமே நம் மனதை சாத்தானால் கட்டுப்படுத்த முடியும், இல்லைன்னா முடியாதுங்க. சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, எல்லாத்துக்கும் சாத்தான் காரணம், சாத்தான் தான் இந்த பிரச்சனை காரணம் சொல்லி எல்லாரும் சாத்தான் மேல பழிய போட்டுறோம். ஆனா நம்முடைய தீர்க்கதரிசி அருமையான ஒரு கருத்துக்களை எழுதுறாங்க யுகங்களின் வாஞ்சை புஸ்தகத்துல. நாம் இடம் கொடுத்தால் மட்டுமே நம் மனதை சாத்தானால் கட்டுப்படுத்த முடியும், இல்லைன்னா முடியாது. நம்முடைய விருப்பம், சித்தம் சம்மதிக்க வேண்டும், சாத்தானுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அப்பதான் அவன் நம்ம என்ன செய்வான், பயன்படுத்துவான். இயேசுவின் மேலுள்ள அந்த பிடியை நம்ம விட்டுவிட வேண்டும். விட்டுவிட்டால் தான் என்ன செய்வாங்க, அவன் பிடியை என்ன செய்வான், நம்ம கிட்ட காட்டுவான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போதான் சாத்தான் தனது வல்லமையை நம்மேல் பிரயோகிப்பான். மானிட இயல்பின் பலவீனங்களில் அடையாளம் ஒவ்வொன்றையும் சாத்தான் ஆராய்கிறான். தனிப்பட்ட ஒவ்வொருவரும் செய்ய விரும்பும் பாவங்களை ஒவ்வொன்றையும் அவன் குறித்து கொண்டு அதன் பின் தீமை, அதாவது பாவம் செய்யும் சுபாவத்தை திருப்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளை இல்லாமல் போகாதபடி கவனித்துக் கொள்கிறான். பாருங்க, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஆசை, பாவ ஆசை. அந்த ஆசையை என்ன செய்யறான், நிறைவேற்றுவதற்கு பாதைகளை அவன் காட்டுகிறான். அப்ப பாவம் செய்வதற்கு யார் காரணம் சொன்னா சாத்தான் கிடையாது, நம்ம தான் காரணம். நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஆசை, பாவ ஆசைகள், அதுதான் காரணமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார் ஒரு முறை 14:30, யோவான் 14:30, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் என்ன இல்ல, ஒன்றுமே இல்லை. பாருங்க, என்ன ஒன்றும் இல்லை, பாவம் செய்யக்கூடிய அந்த ஆசை, விருப்பம் என்கிட்ட எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பேசுறாரு. அவனுக்கு என்னிடத்துல ஒண்ணும் கிடையாது. அப்ப அவன் எதை தேடி வருகிறான்னு சொன்னா, நம்ம கிட்ட ஏதாவது ஆசைகள் இருக்கிறதா, நாம் ஏதாவது பாவத்தின் மீது ஏக்கமாக இருக்கிறோமா, ஒரு விருப்பமாக இருக்கிறோமா என்பதை என்ன செய்றாங்க, சுற்றி சுற்றி திரிந்து வரான். நம்ம கிட்ட இருந்து நினைச்சுவான், நம்ம கிட்ட அவன் தங்கிடுவான். அப்ப இயேசு சொல்றாரு, அவனுக்கு என்னிடத்துல ஒண்ணும் கிடையாது. அன்பானவர்களே, இயேசு கிட்ட பாவம் செய்யக்கூடிய அந்த ஆசை இல்லை என்பதை இந்த வசனம் நமக்கு பேசுகிறது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த வசனம் தான். சரி, இந்த வசனத்தை கவனிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று இங்க அவர் பேசுறார். அன்பானவர்களே, இந்த வசனத்தை யோசித்து பாருங்க. இந்த வசனம் என்ன சொல்லுன்னு சொன்னா, ஏவாள் யாரு இந்த வசனத்துல சொன்னா, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனமும் என்று பேசுறாரு. அப்ப ஏவாளுக்கு அந்த பவுல் நினைச்சாருங்க, எதை ஒப்பிட்டு பேசுறாருங்க,
உங்கள் மனது என்று அவர் பேசுறார். அப்போ இந்த வசனத்துல ஏவாளையான்னு சொன்னா நம்முடைய மனசு. சரிங்களா? சர்ப்பம் எது என்று சொன்னா சாத்தான் நேரடியாக வருவானுங்களா? சாத்தான் நேரடியாக வரமாட்டான். ஏதேன் தோட்டத்துல எப்படி வந்தான் சாத்தான்? சர்ப்பத்தின் மூலமாக தான் வந்தான். அதே போலதான் இன்றைக்கு சர்ப்பம் எது என்று சொன்னால் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் என்பதை நாம பார்க்கிறோம். சாத்தான் நேரடியாக வருவதே கிடையாது. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே சகோதரியே, சாத்தான் நம்மை தேடி வருகிறான். எப்படி வரான்னு சொன்னா மனிதர்கள் மூலமாக. ஒருவேளை அந்த மனிதர்கள் நமக்கு பிரியமான நபர்களாக இருக்கலாம், நம்முடைய சொந்தக்காரராக இருக்கலாம், நம்ம குடும்பத்திலே ஒருவேளை அடிக்கடி வந்து போகிற நபராக கூட இருக்கலாம். அந்த நபர்கள் மூலமாக சாத்தானே செய்றாங்க, நம்முடைய மனதை வஞ்சிக்கும்படியாக கிட்ட நெருங்கி வந்து கொண்டிருக்கான். தந்திரத்தினால் என்ன செய்யணும்? ஏவாளை எப்படி வஞ்சித்தானோ அதே போல நாம் ஒவ்வொருவரையும் வஞ்சிப்பதற்காக வருகிறான் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா அன்பானவர்களே? இதை நாம புரிந்து கொண்டால்தான் அடுத்த காரணம் புரியும். இப்போ இடம் கொடுத்தால் உங்கள் மனது என்ன செஞ்சிடும்? கெடுக்கப்படும். நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க? இந்த பாவ காரியங்களை செய்வதற்கு ரொம்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா துடித்து கொண்டே இருக்கிறாங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த பாவ காரியங்களை செய்வதற்கு சாத்தான் எப்படி வரான்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த விருப்பத்தின் மூலமாக என்ன செய்யறாம கெட்சிக்கிற சிங்கம் போல என்ன செய்யறாங்க? விழுங்குவதற்கு கிட்ட நெருங்கி வருகிற என்பதை நான் பார்க்கிறோம். இப்போ 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. இந்த வசனம் சொல்கிறது, உலகத்தில் உள்ளவைகளை செய்யாதீங்க, அன்பு கூறாதீர்கள் என்று அவர் பேசுறார். அப்படி அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்ல. சரிங்களா? சாத்தானுடைய வழி கொடுக்கக்கூடிய ஏன் நம்ம கிட்ட வரான்னு சொன்னா பாருங்க, மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பிரிவுமாகிய இவையெல்லாம் எங்க உண்டாச்சுங்களா? உலகத்தில் உண்டானவைகள். சரிங்களா? இவைகள் பிதாவினால் உண்டானது அல்ல என்று அவர் பேசுறார். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று ஆண்டவர் யோவான் மூலமாக பேசுறார். அப்ப ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இந்த 3 காரியத்துல ஒரு காரியத்துல நம்ம விழுந்துட்டாலும் யார் நம்ம கிட்ட வந்துருவாங்க? சாத்தான் வந்து விடுவான். ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். உலகத்துல கூட நாம் ஒருபோதும் அன்பு கூறக்கூடாது. இயேசுவிடத்தில் மட்டுமே நாம் என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டு பேசுறார். வெளிப்படுத்தல் 20:10 வாசிக்கிறோம், மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் என்று வேதம் பேசுகிறார். மோசம் போக்கினார். சரிங்களா? 12:9 வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், உலகம் அனைத்தையும் என்ன பண்ணாம மோசம் போய்கிட்டான். அப்போ உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறவன் தான் சாத்தான். நீங்களும் நானும் எம்மாத்திரம் அவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்வாங்க? ஈஸியாக எளிமையாக மோசம் போய் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு உண்மையாக இருக்கிறது. அப்போ சாத்தான் நம்மிடம் வந்து தங்குவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா ஒரு காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம், நமது பாவ ஆசை தான் காரணம். சரிங்களா? நம்ம கிட்ட இருக்கிற பாவ ஆசை அது இருந்தா போதுங்க, சாத்தான் நம்மளை தேடி வந்துருவான். நம்ம போன இதுல அவனே தேடி வருவான். சரிங்களா? நாம் இதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரிங்களா? நாமே என்ன செய்யறோம்? அப்போ பிசாசுக்கு உதவி செய்யறோம். சரிங்களா? அவன் நம்ம கிட்ட தங்கறதுக்கு அவன் வீடு வாடகை, இன்னைக்கு நிறைய இடத்துல வீடு வாடகை டூலெட் போட்டிருப்பாங்க. சரிங்களா? எங்கேயாவது இருக்கும், தேடி தேடி கண்டுபிடிக்கிற போல சாத்தானே செய்யறாங்க. எந்த வீட்டுல யார் டூலெட் போட்டிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டே வரான். ஒருவேளை நீங்களும் நானும் ஏதாவது ஒரு பாவ ஆசையை வச்சுட்டு இருந்தா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அவனுக்கு டூலெட் போட்டிருக்கிறோம். சரிங்களா? வீடு வாடகை இருக்குது வாங்கன்னு சொல்றா போல. அப்ப பாருங்க, நம்ம பாவ ஆசை ஒவ்வொன்றும் சாத்தானுக்கு வழி கொடுக்கிறது. தேவனுடைய இலக்கை, அவனுடைய அந்த நோக்கத்தை நாம் ஒதுக்கும் போது அவனுக்கு நாமே என்ன செய்யறோம்? நம்முடைய மனக்கதவை திறந்து வைக்கிறோம் என்று நம்முடைய தீர்க்கதரிசி எழுதுறாங்க. இப்படிதான் செய்யறாங்க, உள்ள நுழைந்து விடுறான் சாத்தான். அதனால நம்முடைய பாவ ஆசைகள் என்ன செய்யணும்? நாம சிலுவையில அறைய வேண்டும். சரிங்க? அறைந்தால்தான் நாம சாத்தானுக்கு இடம் கொடுக்காம இருப்போம் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 3 விஷயம் நம்ம இப்ப படிச்சோம். சாத்தான் தங்கும் இடம் யார் என்று சொன்னால் நீங்களும் நானும் தான், மனிதர்கள் தான். பிசாசு தங்கின வீடு எப்படி மாறும்னு சொன்னா பொய்யான வாழ்க்கையாக மாறிடும். அங்க அந்த வீட்டுல உண்மையே இருக்காது, பொய்யாக இருக்கும். இப்ப சாத்தான் நம்ம கிட்ட தங்குறதுக்கு காரணம் தான் என்னன்னு சொல்லி பார்த்தா நம்முடைய பாவ ஆசைகள் தான் காரணமாக இருக்கிறது. 4வது, இந்த சாத்தானை நம்ம எப்படி எதிர்ப்பது என்று நான் சற்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தார். சரிங்களா? சாத்தானை எதிர்ப்பது எப்படி? யாக்கோபு 4:7 நம்ம அதிகமா மனப்பாடமா இதுவும் சொல்லக்கூடிய வசனம் தான். இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்களேன். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான் என்று வேதம் இங்கே பேசுகிறது. இப்ப பாருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் ஓடி போயிடுவானா? ஓடி போக மாட்டான். ஒரு அங்கல் கூட செய்ய மாட்டாங்க, அவன் நகரவே மாட்டான். வேதம் பேசு. எப்ப நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். நிறைய பேர் இதெல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க. ஜெபம் பண்றாங்க, அதை பண்ணி இதோ எல்லாம் பண்றோம், ஆனா தேவனுக்கு கீழ்ப்படியாம பிசாசை நம்மால் எதிர்த்து நிற்கவே முடியாது. வேதம் ரொம்ப தெளிவா பேசுது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு
எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எப்பொழுதுன்னு சொன்னால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற பிள்ளைங்களுக்கு அவங்கதான் நினைச்சு போறாங்க பிசாச விரட்டுவாங்க. வேற யாரும் நினைச்ச முடியாதுங்க பிசாச விரட்ட முடியாது. அவனும் ஓடி போகவே மாட்டான், இன்னும் கிட்ட கிட்ட வந்துட்டே இருப்பான். அன்பானவர்களே, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நம்ம பிசாசனை செய்யணும், எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வேதம் நமக்கு பேசுது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 10-18 வசனம் பாருங்களேன். சர்வாயுத வர்க்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா, பிசாசை எதிர்ப்பதற்கு நமக்கு திராணி இருக்க வேண்டும். சரி, அங்க நிறைய லிஸ்ட், ஒரு 7 லிஸ்ட் அவர் போடுறாரு. சரியா, நீங்க படிச்சு பாருங்க. அந்த வசனங்களை படிச்சு பாருச்சுன்னா, தரித்துக்கொள், எடுத்துக்கொள், விழித்துக்கொள், நில்லுங்கள் என்றெல்லாம் அந்த வசனம் செய்து நமக்கு பேசுறது. ஏன்னு சொன்னா நமக்கு பெரிய ஒரு போராட்டம் இருக்கிறது. பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு நாம தகுதி அடைய வேண்டும் என்று அந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுப்பதை நீங்க படிச்சு ஜபத்தோடு அதை நீங்க படிச்சு பாருங்க. சரிங்களா? இன்னும் நீங்க சொன்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்து நம்ம என்ன செய்யணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து நின்றால் யார் ஓட மாட்டா, சாத்தான் ஓட மாட்டான். யார் ஓடுவாங்க? நாம தான் ஓடி போயிடுவோம். அது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருந்து அந்த வசனத்தை நாங்க என்னுடைய மனைவி படிப்பாங்க, நீங்க கேளுங்க. அது என்னன்னு சொல்லி பாருங்களேன். அவனுடைய சரீரத்திலிருந்து, அதாவது பவுல் அப்போஸ்தலனை பற்றி அங்க பேசுகிறது. அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கொண்டு வந்து வியாதிக்காரன் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருக்கிறவர்கள் மேல் இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். இவங்களும் பிசாசு தரத்துக்கு வார்த்தையை பேசுறாங்க. பவுலுடைய இயேசு நாமத்தினால நான் கட்டளையிடுன்னு சொல்றாங்க. பிரதான ஆசாரியனாகிய தேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். 7 பேர் இப்படி செஞ்சாங்க. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனது யாரு? கவனிக்கிறீங்களா அன்பானவர்களே? பிசாசு ஓடி போகவில்லை, ஆனால் மாறாக பிசாசு ஓடி போன்னு சொன்னாங்களே, அவங்க ஓடி போயிட்டாங்களாம். காரணம் என்னன்னு சொன்னா, தேவனுக்கு கீழ்ப்படியாம பிசாசை எதிர்த்து நிற்கிற அந்த ஒரு காரியம். அப்போ இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே, நீங்க பிசாசை எதிர்த்து நிற்க போறீங்கன்னு சொன்னா நீங்க யாருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால்தான் பிசாசு என்ன செய்ய முடியும், எதிர்த்து நிற்க முடியும். அப்பதான் ஓடி போவான். இல்லைன்னு சொன்னா நாம தான் செய்வோம், அவனை விட்டு பயந்து ஓடி போவோம் என்பதை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால இன்னொரு வசனம் சொல்கிறது, எப்போ சாத்தான் ஓடி போவான்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில ஜெபமும் உபவாசமும் இருந்தால் சாத்தான் செய்வாங்க, நம்மளை விட்டு புறப்பட்டு போவான் என்று ஆண்டவர் பேசுறாரு. மார்க்கு 9ஆம் அதிகாரம் 28ஆம் சொல்கிறது, அவங்க எல்லாரும் இயேசு கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே நான் எங்களால எப்படி இந்த பிசாசை விரட்ட முடியலன்னு சொல்லி கேட்ட பொழுது அந்த கேள்விக்கு இயேசு பதில் சொல்றாரு 29ஆம் வசனத்துல. அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அப்போ ஜெபமும் உபவாசமும் வேண்டும். ஜெபமும் உபவாசமும் இல்லை என்று சொன்னால் பிசாசம் செய்ய மாட்டாங்க, புறப்பட்டு போக மாட்டான். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு அன்பான சகோதரியே, உங்க வாழ்க்கையில ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்க உபவாசம் போடுறீங்களா? உபவாசம் போட்டு ஜெபிக்கிற அந்த அனுபவங்கள் இருக்கிறதா? நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஜாதி பிசாசு என்ன செய்யாதான், இப்படிப்பட்ட ஜெபம் அதிகமா இல்லை என்று சொன்னால், உபவாசம் அதிகமாக இல்லை என்று சொன்னால் புறப்பட்டு போகாது. அப்போ ஜெபமும் உபவாசமும் இருந்தால் என்ன செஞ்சிடும், பிசாசு புறப்பட்டு போகும் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, எப்போ பிசாசு நம்ம ஏத்து நிற்க முடியும் என்று சொன்னால், நம்ம மன்னிக்க வேண்டும். மன்னிக்கவில்லை என்று சொன்னால் சாத்தானால் நாம் என்ன செய்வோம், மோசம் அடைவோம் என்று வேதம் பேசுகிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை தயவுசெய்து நல்லா கவனமா கவனிங்க. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். பவுல் சொல்றாரு, நான் மன்னிக்கிறேன்றார். சரிங்களா? நான் மன்னிக்கிறேன். எதற்காக அவர் மன்னிச்சாரா? அடுத்த வசனம் பாருங்களேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அன்பானவர்களே, சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு நான் செஞ்சேன், மன்னிக்கிறேன்னு சொல்றார்.
இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, சாத்தான் உங்களை விட்டு ஓட வேண்டும் என்று சொன்னால், சாத்தானை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். ஒன்று, நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது, ஜெபமும் உபவாசம் வேண்டும். மூன்றாவது, இங்க நாம் பார்க்கிறோம், நாம மன்னிக்க வேண்டும். மன்னிக்கவில்லை என்று சொன்னால் சாத்தான் நம்ம விட்டு செய்யப்பட ஒரு போதும் போக மாட்டான். பவுல் அதை புரிந்து கொண்டவராக சொல்றாரு, நான் மன்னிச்சம்பா. ஏன் தெரியுமா? சாத்தானால நானு மோசம் போயிடக்கூடாது. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஒருவேளை சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, நீங்க யாரையாவது மன்னிக்காம இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில யாராவது உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்களா? உங்க சபையில அந்த விசுவாசி உங்களால பேச முடியாம இருக்குதா? உங்க குடும்பத்துல நீங்க கணவன் மனைவி இருக்கிற உங்க வாழ்க்கையில ஏதாவது சண்டைகள் இருக்குதா? மன்னிக்காம அந்த நிலை இருக்கிறதா? அப்படின்னு சொன்னா இப்பவே என்ன செய்யுங்க, அவங்களுக்கு உங்க மன்னிப்பை நீங்க காட்டுங்க. உங்க வாழ்க்கையை மன்னிக்கிறேன் என்பதை நீங்க அடையாளப்படுத்தி காட்டும்படியாக ஆண்டவர் இந்த சத்தியத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். ஏனென்று சொன்னால், நாம் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நாம் சாத்தானால என்ன செய்வோம்? நாம் மோசம் போயிடுவோம். மன்னியுங்கள், உங்களுக்கு மன்னிக்கப்படும். மன்னிக்கிற பிள்ளைங்க தான் பரலோகத்தின் பிரஜைகளாக மாற போறாங்க என்பதை வேதம் நமக்கு பேசு. அப்பதான் சாத்தான் ஓட போறாங்க. நம்ம அதை தான் இந்த நாலு சத்தியத்தை நம்ம படித்து கொண்டே வருகிறோம். அப்போ சாத்தானை எப்படி எதிர்ப்பது என்று சொன்னால், நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். ஜெபம் உபவாசம் முக்கியம். மன்னிக்க வேண்டும். இன்னொரு விஷயம் இருக்குது, பாவ அறிக்கை செய்யும் போது பிசாசு ஓடிடுவான். சரிங்களா? நீங்க பாவ அறிக்கை செஞ்சு பாருங்க, சாத்தான் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். நீங்க பாவத்தை நீங்க வைத்துக் கொண்டே இருந்தால் சாத்தான் உங்க கூடவே இருப்பான். பாவ அறிக்கை செய்கிற பிள்ளைங்களை விட்டு சாத்தான் ஓடுவான் என்பதை நம்ம பார்க்கணும். கடைசி பாயிண்ட்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம். 5வது காரியம். அப்போ நம்ம யாருக்குதான் இடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், சாத்தானுக்கு அல்ல, இயேசுவுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அப்போ இயேசுவுக்கு நாம் இடம் கொடுத்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். அன்பானவர்களே, நாம இயேசுவுக்கு இடத்தை கொடுக்கணும். நம்முடைய இருதயத்துல அவருக்கு தான் என்ன செய்யணும், ஒரு சிம்மாசனத்தை போட்டு அவரை நம்ம உட்கார வைக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு பேசுகிறது. நிறைய விஷயம் இருக்குது, நான் வேகமா அந்த ஒரே சிலையில போட்டிருக்கிறேன். தயவுசெய்து நீங்க என்ன செய்யுங்கன்னா, நீங்க கவனிச்சு பாருங்க, குறிப்போடு நீங்க என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். இயேசுவுக்கு யார் இடம் கொடுத்தான்னு சொன்ன பைபிள்ல, மார்த்தாள் என்னும் ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்தாங்க. சரிங்களா? நீங்க லூக்கா 10ஆம் அதிகாரத்துல அந்த கடைசி வசனம் நீங்க பார்க்கலாம். மார்த்தாள் இயேசுவுக்கு இடம் கொடுத்தாங்க. மார்த்தாள் இயேசுவுக்கு இடம் கொடுத்ததுனால என்ன நடந்துச்சாங்கன்னு சொன்னா, அங்க பைபிள் புரிஞ்சிச்சு. பைபிளை தெளிவான பண்ணாங்க, அவங்க புரிந்து கொண்டு. யார் புரிஞ்சுக்கிட்டாங்க? மரியாள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ நாம இயேசுவுக்கு இடம் கொடுத்தா நமக்கு எது புரியும்? பைபிள் நல்லா புரியும். சரிங்களா? நிறைய பேர் பைபிளே புரிய மாட்டேங்குது, படிச்சப்போ தெரியல, அர்த்தம் புரியல. என்ன காரணம் சொன்னா, இயேசு இல்ல. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் பைபிள் புரியும். முதல் காரியம். இரண்டாவது, பேதுரு என்ன பண்ணான்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துக்கு படகுல இடம் கொடுத்தாரு. சரிங்களா? அவரு அங்க பைபிள் வசனம் எல்லாம் படிச்சுட்டே இருந்தாரு. பிற்பாடு அந்த இயேசுவுக்கு பேதுரு இடம் கொடுத்ததுனால பேதுரு என்ன பண்ணாங்க, இயேசுவை பின்பற்றினான், கீழ்ப்படிஞ்சிட்டான். இன்னைக்கு நிறைய பேரால இயேசுவை பின்பற்ற முடியல, இயேசுவுக்கு கீழ்ப்படிய முடியல. காரணம் என்னன்னு சொன்னா, இயேசுவுக்கு இடம் கொடுக்கல. இயேசுவுக்கு இடம் கொடுத்தால் நாம் என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம், இயேசுவை பின்பற்றுவோம் என்கிற ஒரு சத்தியத்தை நாம் பார்க்கணும். மூன்றாவது, சகைவு என்ன பண்ணான்னு சொன்னா, சகைவு இயேசுவுக்கு இடம் கொடுத்தான், வீட்டுல இடம் கொடுத்தான். சரிங்களா? சகைவு வந்து இயேசுவை பார்க்க தான் ஆசைப்பட்டான். ஆனா இயேசு சொன்னாரு, சகைவே நான் இன்றைக்கு உன் வீட்டுல தங்க போறேன்னு சொன்னார். உடனே சந்தோஷமா கூட்டு போனான் சகைவு. சரிங்களா? அவனுடைய வாழ்க்கை மாறினது. வாழ்க்கை மாறினதால இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இந்த வீட்டுக்கு இன்றைக்கு என்ன வந்துச்சுங்க? ரட்சிப்பு வந்தது. இயேசு சொன்னாரு, சகைவே நான் இன்றைக்கு உன் வீட்டுல தங்க போறேன், இன்றைக்கு தங்க போறேன். தங்கினதுனால அதே நாள்ல அவனுக்கு அந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சுங்க? ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசு வீட்டுல, எந்த வீட்டுல தங்குறாரோ, யார் வீட்டுல தங்குறாரோ அந்த வீட்டுக்கு என்ன கிடைக்க போகுதுங்க? ரட்சிப்பு கிடைக்க போகுது. நீங்க நிறைய பேர் சொல்றாங்க, நாங்க ரட்சிக்கப்பட முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. இயேசுவுக்கு இடம் கொடுங்க, உங்க வாழ்க்கை ரட்சிப்பாக மாறும், உங்க குடும்பம் ரட்சிக்கப்படும் என்பதை நாம பார்க்கிறோம். இயேசுவின் தாய் நம்ம எல்லாரும் தெரியும், மரியாதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இயேசுவின் தாய் என்ன பண்ணாங்க? இயேசுவுக்கு இடம் கொடுத்தாங்க. இப்ப இயேசுவுக்கு இடம் கொடுத்தனால இயேசு பிறந்தாருங்க என்பதை நம்ம அங்க பாக்குறோம். இன்னைக்கு இந்த 4 காரியங்களை பாருங்களேன், பைபிள் புரிஞ்சா நம்ம கீழ்ப்படிவோம். கீழ்ப்படுகிற பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில ரட்சிப்பு கிடைச்சிடும். ரட்சிப்பு கிடைச்ச போதும் இயேசு நம்ம செய்வோம், வாழ்க்கையில பிரதிபலிப்போம். இயேசு நம்ம வாழ்க்கையில தெரிவார். என் வாழ்க்கையில நான் தெரிவதை விட இயேசுவின் குணங்கள் என் வாழ்க்கையில காணப்படும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, இயேசுக்கு இடம் கொடுக்கிற பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் மாற வேண்டும். வெளிப்படுத்தல் 3:20 வாசிக்கிறோம், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட என்ன செய்ய போறாங்க? போஜனம் பண்ணுவான் என்று ஆண்டவர் தட்டி கொண்டே நிற்கிறார். இயேசுவுக்கு இடம் கொடுக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா?
ஏன் அவரு வந்து தட்டிக்கிட்டே இருக்கிறாருன்னு சொன்னா, வசனம் சொல்லுது 1 Corinthians 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று ஆண்டுடைய வேத புத்தகம் நமக்கு பேசுகிறது. அன்பானவர்களே, நாம தான் அவருடைய ஆலயம். சரிங்களா? அந்த ஆலயத்துல அவர் தங்க வேண்டும் என்று அவர் என்ன செய்யறாருங்க, ரொம்ப ஆசையோடு தட்டிக்கிட்டே இருக்கிறார். என் பிள்ளை திறந்துருமா, திறக்குமான்னு சொல்லி. நாம திறக்காம, அவருடைய சத்தத்தையும் கேட்காம, நாம அவருக்கு என்ன செய்யறோம், கதவை பூட்டி போட்டு வச்சிருக்கிறோம். அவர் உள்ள வர முடியாம வெளியே நினைச்சாருங்க, நின்று கொண்டே இருக்கிறார். அவர் உள்ள வந்துட்டான்னு சொன்னா என்ன செய்வார்னு சொன்னா, எபிரேயர் 10:15-16 படிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதிலே எழுதுவேன். ஆண்டவர் உள்ள வந்துட்டா என்ன செய்வார்னு சொன்னா, பிரமாணத்தை எழுதுவாருங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு வேண்டுமா? ஏதாவது பிரமாணம் உங்க இதயத்துல அழிக்கப்பட்டிருக்கிறதா? நீங்க யோசித்து பாருங்க. உங்க மனசுல ஆண்டவர் சொல்றாரு, உங்க மனதுல அதை வச்சு இதயத்துல செய்ய நானு எழுத போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். தேவனுடைய பிரமாணங்கள் எழுதப்படுவதற்கு யார் வரணும் உள்ள? இயேசு கிறிஸ்து வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம வீட்டுல அவருக்கு என்ன செய்யணும், இடத்தை நம்ம கொடுக்க வேண்டும். இல்லமாக இருந்தாலும் சரி, உள்ளமாக இருந்தாலும் சரி, நாம் அவருக்கு இடம் கொடுத்தால் அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார் என்பதை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரமாணத்தை மீறுவதற்கு சாத்தானுக்கு நம்ம நினைச்சு கூடாது, இடத்தை கொடுக்கவே கூடாது. ஆண்டவர் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறாரு. பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைங்க இயேசுக்கு இடம் கொடுக்குறாங்க. 10 பிரமாணத்தை மீறுகிற பிள்ளைங்க சாத்தானுக்கு இடம் கொடுக்குறாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். சாத்தான் இன்னைக்கு வந்து லைட்டா என்ன செய்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்யறாங்க, நம்ம தூண்டிக்கிட்டே இருக்கிறான். ஆனா காலம் வருது, அந்த காலத்துல நம்ம முழுமையா என்ன செய்ய போறான்னு சொன்னா பயன்படுத்தி கொள்ள போகிறான். முழுமையா நம்ம என்ன செய்ய போறான், நம்மளை கண்ட்ரோல் பண்ண போறான். முழுமையா நம்ம என்ன செய்ய போறோம், கட்டுப்படுத்தி என்ன செய்ய போறான், நம்ம இயக்க போகிறான். அந்த காலம் சீக்கிரமா வரப்போகிறது. கிருபையின் காலம் முடிஞ்சா 2 கூட்டம் தான் இருக்க போகுதுங்க. 2 கூட்டம் தான் இருக்க போகுது. பைபிள் அதை பேசுது. வெளிப்படுத்தல் 22:11 அந்த வசனத்தை வாசிக்கிறோம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த 2 கூட்டம், ஒன்னு அநியாயம் செய்யற கூட்டம், ஒன்று அசுத்தமா இருக்கிற கூட்டம். ஒன்று நீதி உள்ள கூட்டம், இன்னொன்று அநியாயம் செய்கிற கூட்டம். சரிங்களா? அப்போ பாருங்க, இந்த கூட்டத்துல நாம எப்படிப்பட்ட எந்த பக்கத்துல நாம இருக்க போறோம். இயேசுவுக்கு இடம் கொடுக்கிற பிள்ளைங்க என்ன செய்வாங்க, பரிசுத்தம் உள்ள கூட்டத்துல இருப்பாங்க, நீதி உள்ள கூட்டத்துல இருப்பாங்க. சாத்தானுக்கு இடம் கொடுக்கிற பிள்ளைங்க அநியாயம் செய்கிற கூட்டம், அசுத்தமா இருக்கிற கூட்டத்துல இருப்பாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ சாத்தானுக்கு இடம் கொடுத்தால் நாம் செய்யும் பாவம் வந்து பாவமாவே தெரியாது. அது எப்படி தெரியுங்க, நன்மையாக தெரியும். சில பேருக்கு வந்து தப்பு செய்வாங்க, அது உணரவே மாட்டாங்க. பாத்துங்க, அதுக்கு சாரி கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு அது சரியா இருக்குது, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க யாருக்கு இடம் கொடுத்துருக்கான்னு சொன்னா சாத்தானுக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க. பைபிள்ல சில உதாரணங்கள் இருக்கு. காயின் பாருங்களேன், காயின் வந்து சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அவன் வந்து தேவ பிரமாணத்தை நம்ம காலில் போட்டு மிதித்து கொண்டே இருந்தான். சிம்சோன் பாவத்துக்கு இடம் கொடுத்தான், தேவ பலனை இழந்துட்டான். சரிங்களா? சவுல் ராஜா பாவத்துக்கு இடம் கொடுத்தாரு, அவர் நிம்மதியே போச்சு, ஓடிக்கிட்டே இருக்கிறார். கடைசியா மரணம் வந்துச்சு. யூதாஸ் வந்து என்ன பண்ணான்னு சொன்னா சாத்தானுக்கு இடம் கொடுத்தான், அவன் இயேசுவே என்ன பண்ணிட்டாங்க, இழந்துட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம இடம் யாருக்கு தந்து கொண்டிருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. நம்ம பாக்குறவங்க எதை பாக்குறாங்க, இயேசுக்கு இடம் கொடுத்ததை நம்ம கிட்ட பாக்குறாங்களா, அல்லது சாத்தானுக்கு இடம் கொடுத்ததை நம்ம கிட்ட பார்த்து கொண்டிருக்கிறாங்களா என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சிருந்தாங்க, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வசனம் எதற்காக அந்த பவுல் வந்து அந்த இடத்துல சொன்னாரு என்பதை நீங்க மேலும் கீழும் படிச்சு பார்த்தா ஒரு விஷயம் நமக்கு புரியுது. சரிங்களா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சொல்றாரு, பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் என்று அவர் பேசுறாரு. அப்படின்னு சொன்னா பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம், நாம பொய்ய பேசக்கூடாது, மெய்ய பேசணும்னு சொல்லி அவர் பேசுறாரு. 2வது சொல்றாரு, கோபம் கொள்ளாதீங்க, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று அவர் பேசுறாரு. அப்போ கோபப்படுற பிள்ளைங்க யாருக்கு இடம் கொடுக்குறாங்க, சாத்தானுக்கு இடம் கொடுத்துடுறாங்க. 28ஆம் வசனம், திருடுகிறவன் இனி திருடாமல் என்று அவர் பேச. அப்ப திருடுகிற பிள்ளைங்க, சரிங்களா? அப்போ அவங்க திருடுற அந்த நபர்கள் பிசாசுன்னு செய்யறாங்க, இடம் கொடுக்குறாங்க. 29ஆம் வசனம், கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று அவர் பேசுறாரு. அப்ப கெட்ட வார்த்தை பேசுறவங்க என்ன செய்யறாங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்குறாங்க. அன்பானவர்களே, சாத்தானுக்கு நமது இதயத்துல நாம வந்து இடம் கொடுக்கிறோம்னு சொன்னா இந்த விஷயமெல்லாம் இருக்கும். உண்மையை பேச மாட்டாங்க, கோபப்படுவாங்க, திருடுவாங்க, கெட்ட வார்த்தை இருக்கும். இதுலதான் சொல்லிதான் 27ஆம் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கும் என்று சொல்லி திருடாதுன்னு சொல்றாரு. கோபம் கொள்ளாதுன்னு சொல்லி பிசாசுக்கு இடம் கொடாதுன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாங்க, பேசுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த வசனத்தை நாம செய்யறோம், புரிந்து கொள்கிறோம். பைபிள்ல வந்து ஒரு அம்மாவை நேற்று நான் வந்து யோசித்து கொண்டிருந்தேன். 16ஆம் அதிகாரம் மார்க் 16:9 பார்த்தோம்.
மகதலேனா மரியாள். சரிங்களா? இந்த மகதலேனா மரியாள் என்கிற அந்த அம்மாவுக்கு ஆண்டு என்ன பண்ணாருன்னு சொன்னா தரிசனமானாராம். சரிங்களா? அந்த அம்மா யாரு என்று சொன்னா, அவளிடத்துல அவர் 7 பிசாசுகளை துரைத்திருந்தார். அப்போ அந்த அம்மா எதுல மாட்டி சிக்கி கொண்டிருந்தாங்க? 7 பிசாசு அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தினது என்பதை வேதம் பேசுகிறது. லூக்கா 8:2 நம்ம அதை வாசிக்கிறோம். 7 பிசாசுகள் நீங்கின மகதலினால் எண்ணப்பட்ட மரியாள். அன்பானவர்களே, இந்த அம்மா வாழ்க்கை ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஒருத்தர் எழுதினாரு, 7 பிசாசுனா 7 பாவங்களை அந்த அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு பிசாசும் ஒவ்வொரு பாவத்தை அதை செய்து கற்றுக் கொடுத்துச்சான். பாருங்க, அந்த அந்த பிசாசு நம்முடைய வாழ்க்கையில வந்து விட்டால் நம்ம என்ன செய்வோம்? அந்த பிசாசுடைய குணத்தை நம்ம வெளிப்படுத்தி கொண்டே இருப்போம். அதான் என்ன படிச்சோம்? பாவம் செய்கிறோம் பிசாசினால் உண்டாயிருக்கிறேன் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். 7 பிசாசுகளை தேவன் என்ன பண்ணாரு? துரத்தினார். இந்த வசனம் சொல்லுது இல்லைங்க, மார்க் 16:10 அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். ஏற்கனவே பிசாசினால் அகப்பட்டவங்க இப்ப பிசாசு நீங்கிற நபராக மாறிவிட்டாங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது பாவங்களை நாம ரகசிய பாவங்களை நாம செய்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை தெரியல, யாருக்குமே தெரியல நான் செய்து கொண்டிருக்கிறேன்னு நினைக்கலாம். பெற்றோருக்கு தெரியாம பிள்ளைங்க ரகசிய பாவத்தை செய்து கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, மனைவிக்கு தெரியாம கணவன் ரகசிய பாவங்களை செய்து கொண்டிருக்கலாம். கணவனுக்கு தெரியாம மனைவி ரகசிய பாவங்களை செய்து கொண்டிருக்கலாம். பாஸ்டுக்கு தெரியாம விசுவாசிங்க ரகசிய பாவங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் எப்படி அந்த மரியாளுடைய வாழ்க்கையில இருந்த 7 பிசாசு துரத்தினாரு, ஆண்டவர் இப்போ அந்த பிசாசுகளை நீக்கி விடுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. இந்த வசனம் சொல்லுகிறது, நாம் நீக்கின பிற்பாடு பிசாசு நீங்கின அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்னு சொல்லி பாருங்க. மத்தேயு 12:40 ஏற்கனவே வாசித்த வசனம், மறுபடியும் வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். 44 நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு எப்படி இருக்குதுங்க? வெறுமையாக இருந்துச்சு, பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாக இருந்துச்சு. இது அருமையான பிரசங்கம், இது நமக்கு ஆழமா போக முடியாது. ஆனாலும் லைட்டா நான் சொல்லிட்டு கருத்தை நான் முடிக்கிறேன். அந்த வீடு எப்படி இருந்துச்சுங்க? வெறுமையாக இருந்துச்சு. இப்போ பிசாசு நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறின பிற்பாடு நம்முடைய வீடு, நம்முடைய சரீரத்துல நம்முடைய இருதயம் எப்படி இருக்கக்கூடாதுங்க? வெறுமையாக இருக்கக்கூடாது. அங்க யார் வர வேண்டும் என்று சொன்னால் இயேசுவுக்கு இடத்தை கொடுத்திருக்க வேண்டும். சரிங்களா? இயேசு இருந்திருந்தால் பிசாசு ஒரு மாதிரி செய்வாங்க, அவரு அதட்டுவர். சரிங்களா? பிசாசை எப்படி ஆண்டவர் அதட்டினாரோ பைபிள் எல்லாம் பார்க்கும்போது, அதே போல இயேசுக்கு நம்முடைய இதயத்துல இடம் கொடுத்திருந்தால் பிசாசு செய்வாங்க, இயேசு கிறிஸ்து அதட்டுவார். அப்ப வெறுமையாக இருந்துச்சு, யாருமே இல்லை. இயேசுக்கும் இடம் கொடுக்கல, யாருக்குமே இடம் கொடுக்கல. சில பேர் என்ன செய்றாங்க? எதுக்குமே வேண்டாம்னு சொல்லி அப்படியே இருக்கிறாங்க. அந்த வீடு வெறுமையாக இருந்துச்சான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 12:40 அந்த அசுத்தாவின் செய்து திரும்பி போயிடுச்சு. ஏன் திரும்பி போச்சு? மீண்டும் வராதா உள்ள? தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அன்பானவர்களே, நாம் இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொடுக்கலன்னு சொன்னா அந்த அசுத்தாவை என்ன செய்யுங்க? போயிட்டு எத்தனை ஆவி கூட்டு வருங்க? தன்னிலும் சும்மா சாதாரணமான ஆவி கிடையாது, பொல்லாத ஆவிகள் வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டி வரும். அப்ப எத்தனை ஆவி மொத்தம்? இது ஒரு 7, ஏற்கனவே 1 இருக்குது. 8 ஆவி நெசிப்பதுங்க உள்ள புகுந்து குடியிருக்குமா. ஏற்கனவே மகதலேனா மரியாளுக்கு 7 ஆவி தான். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா எத்தனை ஆவி இருப்பதுங்க? 8 ஆவி. அன்பான லேகியோன் பிசாசு நம்ம பாக்குறோம். அங்கேயும் 3000 6000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கணக்கு எடுக்கிறாங்க. அன்பானவர்களே, அந்த அசுத்தாவி நம்முடைய வாழ்க்கையில வந்து விட்டால் நம்முடைய முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமை எப்படி இருக்குங்க? அதிக கேடு உள்ளதாக மாறும் என்பதை நாம் பார்க்கலாம். அதனால ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உமக்கு மட்டும்தான் இடம் கொடுக்க பாறேன், சாத்தான் செய்யப்படான இடம் தரமாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுக்க வேண்டும். அன்பானவர்களே, சாத்தான் வாழ்ந்துட்டே இருக்கிறான். எப்படி வாழ்றான்னு சொன்னா, நம்ம பாவம் செய்யும் போது சாத்தான் வாழ்றாங்க. அவனுடைய விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் காட்டும் போது, பாவ ஆசைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது அவன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். நம்ம மூலமா தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். நம்ம பாவம் செய்யாம இருந்துட்டா சாத்தானுக்கு சீக்கிரமா அழிவு வந்துடும். சரிங்களா? அப்போ சாத்தானை வாழ வைப்பது யார் என்று சொன்னால் பாவம் செய்கிற நாம் தான் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். பைபிள் ஒரு வசனம் இருக்கிறது, நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குதுங்க? பரலோகத்துல இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப சாத்தான் நம்மில் குடியிருந்தால் நமக்கு எது கிடைக்காது? பரலோகம் கிடைக்காது. யாருடைய இதயத்துல யாரை அவன் வீடாக மாற்றி குடியிருக்கிறானோ அந்த பிள்ளைங்க பரலோகத்துக்கு போக முடியாது. இப்போ எல்லா வீட்டிலும் குடியிருக்க விரும்புறான் சாத்தான். 1 மணி நேரமாவது சரி நானு அந்த வீட்டுல வாழ்ந்துன்னு சொல்லி ஆசைப்படுறான். ஒருவேளை சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். சாத்தானுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும்? வாழ்ந்து காட்டு. இயேசு சொன்னார்லங்க, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அதே போல் நாம் என்ன செய்யணும்? அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை என்பதை நாம அறிக்கை செய்ய வேண்டும். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அன்பான தேவனுக்கு பிரியமாங்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இம்மட்டுமாக பேசின சத்தியங்கள் நாம யோசித்து பார்ப்போம். பிசாசு தங்கும் வீடு யாருன்னு சொன்னா மனிதர்களாகிய நாம தான்.
பிசாசு தங்கின அந்த வீடு எப்படி மாறும்னு சொன்னா பொய்யான வாழ்க்கையாக மாறிவிடும். உண்மையே இருக்காது. பிசாசு தங்குறதுக்கு என்ன காரணம்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்கிற பாவ ஆசைகள் தான் காரணம். எப்படி அந்த சாத்தானை எதிர்த்து நிற்பது சொன்னா தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா போதும் சாத்தானை என்ன செய்யலாமா எதிர்ப்பதற்கு நமக்கு பலன் கிடைச்சிடும். இயேசுக்கு இடம் கொடுத்தா நம்முடைய வாழ்க்கை பிரமாணத்தின்படி மாறிடும். 10 பிரமாணத்தின்படி நம்முடைய வாழ்க்கை மாறும் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு இது வரைக்கும் நீ ஒருவேளை பிசாசு கொடுத்திருக்கலாம், அவன் குடியிருக்கிற அந்த இடமாக அந்த இடம் மாறி இருக்கலாம், நீ விரட்டு சரிங்களா, எனக்கு இடம் கொடு, நான் வந்து என்ன செய்யறேன் அவனை விரட்டுன்னு சொல்லி ஆண்டவர் தட்டி கொண்டு நிற்கிறாங்க. என் மகனே உன் இதயத்தை எனக்கு தாய் என்று ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. வசனம் சொல்கிறது, இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ண. தட்டுகிறார், திறந்தால் பிரவேசிப்பார். அன்பானவர்களே, ஆண்டவர் வெளியே நின்று செருப்பெல்லாம் கலட்டி போற இடத்துல நின்று கொண்டிருக்கிறார். நாமெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிறோம், அவர் தட்டி கொண்டே நிற்கிறார் சரிங்களா. நாம அவருக்கு கதவை திறந்தால் கிறிஸ்து நம்முடைய உள்ளத்துல நிலைமை இதுதான். நாம அவருக்கு இடம் கொடுக்காமே நாம என்ன செய்யறோம், உள்ள இருந்து கொண்டே இருக்கிறோம். நாம் அவருக்கு இடம் கொடுக்கணும்னு சொன்னா அவர் நமக்கு பரலோகத்தில் நமக்கு என்ன செய்ய மாட்டார், இடம் கொடுக்க மாட்டார். நாம் இதை புரிந்தவர்களாக இயேசுக்கு நம்ம இடத்தை கொடுப்போம், இதயத்தை அவர் கொடுப்போம், அவர் என்ன செய்வார், அந்த இதயத்தை மாற்றுவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. ஆமென்.